வணக்கம். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் கீழ்வெண்பாக்கம் வதியூர் செல்லும் சாலையில் கடந்த ஜூலை 13, 2020 ஆம் தேதி காஞ்சிபுரம் மாவட்டம் முட்டவாக்கம் காலனியைச் சேர்ந்த இறந்த நபர் பூங்காவன மகன் அஜிக்குமார் என்பவரை முன்விரோத காரணமாக கொலை செய்த குற்றத்திற்காக அவரது நண்பர்களான எதிரிகள் நாகப்பன் மகன் திருநாவுக்கரசு, ராஜேந்திரன் மகன் சந்தானம், பார்த்திபன் மகன் சர்மாமூர்த்தி, தேவராஜ் மகன் சிவா, தணிகாசலம் மகன் ராஜசேகர், முனிசாமி மகன் பரசுராமன் மற்றும் கஜேந்திரன் மகன் அஜித் ஆகிய 7 குற்றவாளிகள் மீது கொலை மற்றும் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்குப்பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைத்த நிலையில் ஆகஸ்ட் 30, 2024 வேலூர் சிறப்பு நீதிமன்றத்தில் மேற்கண்ட குற்றவாளிகளுக்கு நீதிபதி திருமதி சாந்தி அவர்கள் 14 ஆண்டுகள் ஆயுள் தண்டனையுடன் தலா 5000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார். இந்த கொலை குற்றத்தில் மேற்கண்ட குற்றவாளிகளை பிடித்து சிறப்பாக வழக்காடிய வழக்கறிஞர், புலனாய்வு காவல் அதிகாரிகள், வட்டக்காவல் மற்றும் நீதிமன்ற காவலர் ஆகியோர்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வி டி.வி. கிரண்ஸ்ருதி அவர்கள் வெகுவாக பாராட்டினார். கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் ச. துரைமுருகன்.